அடை தோசைக்கு தான் நான் இப்போது வந்து எல்லாம் எடுத்து அளவு வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் இட்லி அரிசி, இதில் 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் பச்சைப்பயிறு, 1/2 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் இதில் 1/4 டம்ளர் உளுந்து, அப்புறம் ஒரு 5லேருந்து 6 வரமிளகா சேர்த்திருக்கேன். அது காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரிசி மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்தாச்சு. அடை தோசைக்கு வெங்காயமும் கருவேப்பிலை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். வெங்காயம் கருவேப்பிலை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது ஃப்ரண்ட் சைடு, இதுவும் இது மாதிரி ஆகும். நீங்களும் அடை தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.